நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். உலகத்துல அவர் உங்களை நேசிச்ச மாதிரி யாரும் நேசிக்க போறது கிடையாது. அவருடைய அன்பை பீட் பண்ணி உங்களை யாராலையும் நேசிக்க முடியாது. ஆமா, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கவனம் அங்கங்க இருந்தா கூட அவர் கவனம் எங்க இருக்குதா? என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, தாவீது சொல்றான், கர்த்தரோ, யாரெல்லாமோ என்ன மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். எப்படி வருது பாருங்க. Even though I am affected and needy, நான் பாதிக்கப்பட்ட ஆளு, நான் தேவையில் இருக்கிற ஒரு ஆளு. அதுவும் நீங்க தேவையில் இருக்கும்போது கண்டிப்பா நினைக்கிறதுக்கு யார் இருக்கா? பாதிப்புல இருக்கும்போது உங்களை நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறா? எவ்வளவு அழகா இருப்பாங்க. Even though I am affected and needy, still, அப்படி இருக்கும், still the Lord takes thought of, amen, thought and he is mindful of me. அப்ப நான் எவ்வளவு பாருங்க, அவர் நான் இப்படி இருக்கிறேன், என் தேவை, என் பிரச்சனை எப்போ மாறும், என் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். நல்ல கையை அப்பாவுக்கு தட்டி, ஓ ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன் நினைவாகத்தான் இருக்கிறேன். ஆமென், ஆமென். உன்னை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்றார். கவலைப்படாதீங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. படைப்புகளுக்கும் தூதர்களுக்கும் ஆச்சரியங்களை ஊட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? இத்தனையோன்னு இருக்கிற அந்த மனுஷன் பண்ணாத சேட்டெல்லாம் கூட பண்றான். ஆனா பைபிள் சொல்கிறது, சங்கீதம் 8ல், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு, உங்க கவனம் எல்லாம் அவன் மேலேயே இருக்குது அப்படின்றான். ஆமே, எப்படி சொல்றாரு பாருங்க. மைண்ட்ஃபுல் ஆஃப், அவருடைய மனசெல்லாம் நீங்க தான் நினைச்சிருக்கிறீங்க. நினைவெல்லாம் நித்தியா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் நினைவெல்லாம் நீதானே அப்படின்றார். ஆமென். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனு புத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். எல்லாம் சொல்லுங்க, என் நினைவாகவே இருக்கிறார். நல்ல சவுண்டா சொல்லுங்களேன். என் பேரிலே நினைவா இருக்கிறார். என்னை குறித்த திட்டங்களை அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். என்னை அவர் மறப்பதே இல்லை. ஆமென்.